ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 22. ராமஸ்தம் ஆக புருஷாத புரீஷயன்ன காந்தா அசமக்ஷம் அசதா அபஹ்ருதா ஸ்வவத்தே த்யக்த த்ரபஷ்ய ஃபலம் அத்ய ஜுகுப்சிதஸ்ய யச்சாமி கால இவ கர்த்துர் அலங்கிய வீரியக. வெட் பை வேர்ட் மீனிங். பகவான் ஸ்ரீராமர் அவனிடம் ராவணனிடம் ஆகோ கூறினார். புருஷாத புருஷ ராட்சசர்களின் நரபட்சிணிகளின் மலம் நீ. யத் ஏனெனில் ந என் காந்தா என் மனைவி அசமக்ஷம் நான் அருகில் இல்லாததால் நிராதரவாக இருந்தால் அசதா பெரும்பாவியான உன்னால் அபஹ்ருதா அபகரித்து செல்லப்பட்டாள் ஸ்வவத் எஜமானர் இல்லாத நேரத்தில் சமையலறையில் புகுந்து உணவை திருடிச் செல்லும் ஒரு நாயை போன்றவன். தே உனது தியக்த திரபஷ்ய நீ வெட்கமற்றவன் என்பதால் ஃபலம் அத்ய அதன் பலனை இன்று உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன். ஜுகுப்திசஸ்ய மிகவும் வெறுக்கத்தக்க உன்னை எச்சாமி நான் தண்டிக்கப் போகிறேன். கால இவ மரணத்தைப் போல கர்த்து பெரும் பாவியான உன்னை அலங்கிய வீரிய ஆனால் சர்வசக்தி படைத்திருப்பதால் என் முயற்சியில் என்றுமே தோல்வியடையாத நான். டிரான்ஸ்லேஷன். பகவான் ஸ்ரீராமர் ராவணனிடம் கூறினார். ராட்சசர்களிலேயே மிகவும் வெறுக்கத்தக்கவனான நீ உண்மையில் அவர்களுடைய மலமாக இருக்கிறாய். நான் இல்லாத சமயத்தில் என் மனைவியை நீ அபகரித்துச் சென்றாய். எனவே நீ ஒரு நாய்க்கு சமமானவன். ஏனெனில் எஜமானர் இல்லாத சமயத்தில் நாய் சமையலறையில் புகுந்து உணவுகளை திருடிச் செல்கிறது. எனவே பாவிகளை யமராஜன் தண்டிப்பதைப் போல நானும் உன்னை தண்டிக்கப் போகிறேன். நீ மிகவும் வெறுக்கத்தக்கவனும் பாவியும் வெட்கமற்றவனும் ஆவாய். எனவே யாருடைய முயற்சி தோல்வியடைவதே இல்லையோ அந்த நாள் இன்று உன்னை நான் தண்டிக்கப் போகிறேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ந ச தெய்வாத் பரம் ஃபலம் பகவானின் பலத்தை யாராலும் மிஞ்ச முடியாது. ராவணன் பெரும் பாவியாகவும் வெட்கமற்றவனாகவும் இருந்ததால் ஸ்ரீராமரின் ஆனந்த சக்தியான சீதையை கவர்ந்து சென்றதன் விளைவை அவன் அறியவில்லை. ராட்சசர்களின் தகுதியற்ற நிலை இதுதான். அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜகத் ஆகூர் அனீஸ்வரம். சிருஷ்டியை ஆள்பவர் பரமபுருஷர்த்தார் என்பது ராட்சசர்களுக்கு தெரியவில்லை. அனைத்துமே தற்செயலாக அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையால் தோன்றியுள்ளன என்றும் அவற்றிற்கு அரசரோ அல்லது ஆள்பவரோ இல்லை என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே ராட்சசர்கள் விருப்பம் போல சுதந்திரமாக செயல்படுகின்றனர். ஸ்ரீதேவியை கவர்ந்து செல்லவும் அவர்கள் தயங்குவதில்லை. ராவணனின் இந்த கொள்கை பௌதீகவாதிகளுக்கு மிகவும் ஆபத்தானது. உண்மையில் அது பௌதீக நாகரிகத்தையே அழித்து விடுகிறது. எனினும் நாஸ்திகர்கள் ராட்சசர்களாக இருப்பதால் மிகவும் வெறுக்கத்தக்க செயல்களையும் அவர்கள் செய்ய துணிகின்றனர். இதனால் அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். பரமபுருஷரின் கட்டளைகளை கொண்டதே மதம். இந்த கட்டளைகளை பின்பற்றுபவர் சமயவாதியாவார். பகவானின் கட்டளைகளை மீறுபவன் அதர்மவாதி என்பதால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆவான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 22 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய்.